Thank you.
கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படியே கள்ள முன்னாடி பாக்குற மாதிரியே பாக்குற. கொஞ்சம் நல்லாட்டியா பாரு. 2 பொண்டாட்டியா? 2 மாசம் ஆச்சா? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி பாரு ஆச்சா. 2 மாசத்துக்கே மூஞ்சி சோர்ந்து போனா எப்படி? இன்னும் 2 மாசம் இருக்கா? அதுக்கு முன்னாடியே மூஞ்சி தொங்கிருச்சு. ஆனா ஒண்ணும் இல்ல, நீயே உட்காந்துக்க. இடையில பயலத விட்டு பிறகு கொட்டையை அறுத்து போடுவாங்க. உனக்கு கூட சாப்பாடு கொடுக்க முடியாச்சா? டேப்பா மாமா கூட்டத்தை பத்தியெல்லாம் டேப்பா கடல் ஆத்தா அந்த முக்காடு எடுத்து போல ஆத்தா. இப்பவே முக்காடு கூட நாடாச்சி கூடிய செய்ய குண்டியா பிடிக்கிறோம். எடுத்து முதல்ல ஒரு முக்காடலாம். என்ன முக்காடுல என்ன ஞாபகம் இருக்கீங்க? என்ன காரணம்? லைட்டா தூத்தாதுன்னா மழை பெய்யல, மழையோட குஞ்சு விழுகுது. நேற்று மழை பெய்ஞ்சிட்டு போயிடுச்சு, இப்போ குஞ்சு விழுந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. நல்லா அருமையான கூட்டம், நல்லா தாய்மார்கள் கூட நல்லா அருமையா உட்காந்துருக்காங்க. உனக்கு காவியா இருக்கா இல்லையா? பச்சை ஜல கட்டாத முக்காடு எடு ஆத்தா. அது என்ன எடுக்கிறியா? மண்டியா புழங்கமா விழுந்து கடிச்ச விட மாத்துக்க. நீ வாடி முக்காடு புலந்துட்டு போட்டு உட்காந்துருக்கிற. எடுமா முக்காடலாம். அந்த பொழுது சொல்லியிருக்கேன், இங்க முக்காடு விட்டு நடந்து விடுவாரு. இந்த கிழமை எல்லாம் காது கேட்கிறாங்க, பீக்கருடைய காது தூக்கி வைக்கிறான். ஏன் ஆத்தா சின்ன ஆத்தா உங்க முக்காடு எடுத்துட்டு ஆத்தா. அந்த நானே கண்ணு தெரியாம வரீங்க, என்ன ஒன்று படுத்து உட்காருவா. மெல்ல உட்காரு, இடத்த முடிச்சு உட்காரு. நல்ல அருமையான தாய்மாரோட வந்த வரை கொடுத்துருவோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதையே பெரியவர்களே, தாயோட தமிழிலே முதல் சென்ற வழியில் தவறாமல் செல்வது இளைஞர்களை காலையில் கார் சென்று மாலை விரும்பி இந்த மண்ணை பொண்ணாக விவசாய மக்களே, எதிர்கால இளைஞர்களே, வருங்கால வாலிபரும் அனைவருக்கும் எங்களுடைய நாடக கலைஞர் சார்பில் வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் நல்லபடி ஆரம்பிச்சாச்சு. நல்ல அருமையான கூட்டம். கத்திரிக்காய் கூறு அடிச்ச மாதிரி இங்கே ஒரு கூறு, அவனு ஒரு கூறு, அவனு ஒரு கூறு உட்காந்துருக்காங்க. ஏன் இந்த இடத்துல லீஸுக்கு அப்போது இப்படி வந்து உட்காந்துருக்க ஆத்தாக்கெல்லாம்? தாத்தா உங்களை தாத்தா எப்படி வந்து உட்காருங்க ஆத்தாக்கெல்லாம்? ஈரமா கிடக்கா? சரி அப்படியே உட்காந்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா நம்ம ஊர்ல அருமையான தாய்மார்கள் கூட நிறைய உட்காந்துருக்காங்க. சரி, இந்த தாய்மார்களை பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணு கேட்க ஆசை வருது. என்ன கேட்க போறீங்க? நாக்க மூடி சாக மாதிரி கேட்க போறேன். நல்ல கேள்விப்பா. நல்ல விஷயம். ஆத்தா எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இத்தனை ஆத்தா இங்க பார்த்து நாடா மக்கள் முக்கியமான கேள்வி கேட்க போறாரு, கவனமா இருங்க. ஆமா, முக்கியமான கேள்வி. இத்தனை ஆத்தா இங்க பார்த்து நாடா மக்கள் இல்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. என் மாமியா கூட பார்த்து நான் நாடா மக்கள் சொல்ற ஆத்தா கைது பார்ப்போம். என்னடா கெட்ட வந்து கேட்டுனா புரியல. எனக்கு கேட்டது கேட்ட புரியலையோ? ஆத்தா இத்தனை பேர்
இப்ப எத்தனை மாமியாவை உசுரோட வச்சிருக்கே தெரியல. பாதி டிக்கெட் கொடுத்து அனுப்பிடுச்சு போல. இருக்க இந்த கேள்வி விட்டுருவோம். ஆத்தா இத்தனை பேர் பார்த்து நாடகம் பாக்குறீங்கல்ல, உங்க வீட்டுல உங்க புருஷனுக்கு ராத்திரி 7 மணிக்கு நான் சோறு விட்டு சொல்றேன் ஆயால கை தூக்கு. அது நினைக்கிறேன் நாடகம் மாட்டுக்கு வந்து என்னென்ன கேள்வி கேட்டு மாட்டி விட பாருங்க. கேட்கிற கேள்வி ஆத்தா உங்களை தான் கேட்கிறேன், உங்க வீட்டுல உங்க புருஷனுக்கு ராத்திரி 7 மணிக்கு சோறு வர சொல்லி ஆயால கை தூக்குதா? அங்க ஒரு அக்கா தூக்குச்சா புடிச்சா சிங்கப்பூர்ல இருப்பாரு தூக்கி புடிச்சு கீழே ஓடுச்சு கையை. ஏன் உங்களை கை தூக்காத காரணம் என்ன? காரணம் நீங்க 6 மணிக்கா போட்டாங்க டிவில சீரியல் நாகினி மோகினி வெஞ்சல கிண்ணி செம்பருத்தி செம்பருத்தி இன்னொரு நாள் வந்து இப்ப கண்டார ஒளியா வண்டார ஒளியான்னு இது எவ்வளவு டிவியை பார்த்து நல்லா வாயை போட்டு கொடுக்காதுறது இவ்வளவு ஏன் ஒரு வாரம் மணி மழையில நாடகம் வச்சு சரி சரி வீட்டுக்கு விட வீட்டுக்கு விட கொண்டாதான் வீட்டுக்கு விட பக்கத்துல எங்க அண்ணன் முண்டாட்டி பிள்ளைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு. சரி ஒரே தான் புள்ள அழுதுகிட்டு இருந்தேன். எங்க அண்ணன் பார்த்தாரு, தாடி நான் சின்ன பிள்ளைல அழுதுன்னா எங்க அம்மா எனக்கு நிலாவை காமிச்சா சோறு ஊட்டும், என் பிள்ளைக்கு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டு, என் பிள்ளை சாப்பிட்டு இருக்கு. சரி எங்க அம்மா அந்த அம்மா ஆர்வத்துல போய் நிலாவை கடி சோறு ஊட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அண்ணன் முண்டாட்டி இருந்தத விட புள்ள ஓவர் அழுக ஆரம்பிச்சுட்டேன். முதல்ல இருந்தத புள்ள ஓவர் அழுதுருக்கேன். என்ன காரணம்? வேற ஒண்ணும் இல்ல, வானத்துல உள்ள நிலா காட்டி சோறு ஊட்டு சொன்னதுக்கு இந்த அம்மா டிவில உள்ள நிலா சீரியல் அதை பார்த்துக்கிட்டு வாயில வச்சு ஏத்த வேண்டிய சொந்த மூக்குல வச்சு ஏத்துக்கிட்டு இருக்கிறது உயிர் பெறும் அதைத்தான் நடந்துட்டு இருக்கு. அதனால சீரியல் பாக்குறது முக்கியம் இல்ல. ஆத்தாங்களா சீரியல் பாக்குற ஆத்தாக்கு கொஞ்சம் புருஷன் பிள்ளைகளையும் பாருங்க. நீங்க வாட்டி சீரியல் பாத்துறீங்க, பிள்ளைய கூட அம்மனை குடியா ரோட்ல விளையாடுது, எப்ப எவன் பிள்ளைய தூக்கிட்டு போறான்னு தெரிய மாட்டேன். தூக்கி போய் கிட்னில சட்டில இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு விட்டுறாங்க. அப்புறம் பிள்ளைய புள்ளெல்லாம் கிடைக்காது. ஆத்தாக்கு கூட அப்படி ரவுண்ட் அடி வருங்க. காரணம் என்ன தெரியுதா? என்ன காரணம்? ஆண் வர்க்கம்லாம் அங்க எங்க உட்காந்துருக்காங்க. இந்த ஆத்தாக்கு மட்டும் குடுப்பா ரவுண்ட் அடி போறதுக்காக என்ன காரணம்? மொத்தமா உட்காந்துருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல, இந்த 100 நாள்ல போய் பார்த்து ரவுண்ட் அடி பார்த்து பேசி அதே ஞாபகம். அதே வேலையிலே வேலை ரொம்ப சிரமமான வேலை என்ன தெரியுமா? 100 நாள் வேலை தான். அப்படியா? உண்மையில பொண்ணாதான் ரொம்ப சிரமமான வேலை. அப்பதான் வேலைக்கு போகும்போது தூப்பாளியில சோறு ஒரு உடஞ்சோட சான்ஸ் எடுத்து தூக்கி வேலைக்கு போயிடும். சரி இப்ப அப்படிலாம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலே நாட்டாக்கெல்லாம் 100 நாள் பார்க்கலாம் பார்க்கலையான்னு. அதனால கவர்மெண்ட் வந்து போட்டா தரணும் சொல்லிட்டாங்க வேலை பார்க்கறத. சரி அது அப்படி யோசிச்சா ஆத்தா வரல அப்படி யோசிக்குது. என்ன எப்படி நம்மள போட்டோ எடுக்கிறாங்க, போட்டோ நல்லா அழகா தெரியணும்னு வீட்டுல புதுச்சேலை இருக்கா இல்லையா புதுச்சேலை தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சு புதுசா ஒரு சேலை முதல் இங்க இருந்து வேலைக்கு போகும்போது தலை நிறைய மல்லிகைப்பூ ஏதோ முதல் ராத்திரிக்கு போற மாதிரி இங்க இருந்து போய் அங்க அப்படி நின்று போட்டாக்கு ஒரு போஸ் போட்டோ எடுத்தோம்னா கட்ட சேலை அவுத்து கூட வீட்டுக்கு வரும். திரும்பி வேலைக்கு போகும், மணி 2 ஆகும், வேலை முடிஞ்சு போகும். இந்த ஆத்தாக்க பாக்குற வேலைக்கு இவருக்கு பேங்க்ல அக்கௌண்ட் புக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் புக்கு ஓபன் பண்ணி கொடுத்தா பிரச்சனை இல்ல, இருக்கிற கிழமைக்கு முன்னா ஏடிஎம் கார்டு போட்டு கையில கொடுத்துருக்காங்க. ஆமா பணம் எடுக்க வசதியா இருக்கு. இந்தியாவில முக்காவாசி கிழமை ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியாது. சரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம காலையில் ஏடிஎம் இருக்குல்ல, அந்த ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி அங்கே ஒரு கிழமை வந்துச்சு. சரி தம்பி ரொம்ப அவசரமையா இந்த ஏடிஎம் கார்டுல பணம் எடுத்து கொடுப்பா அப்படின்னுச்சு. சரி வயசானமா கேக்குது, நம்ம உதவி செய்யாம இருக்க கூடாது. நான் இந்த கார்டை வாங்கி ஏடிஎம்ல சொருகி தட்டே ஏடிஎம் கார்டு ஓபனே ஆகல. என்ன காரணம்? அட நான் கார்டு நல்லா தான் சொல்றாங்க. ஆமா திரும்பி மறுபடியும் எடுத்து சொல்றேன். வாங்கி சொருகிட்டு தட்டே கார்டு ஓபனே ஆகல. என்ன காரணம்? என்ன காரணம்? இந்த கிழமையை ஏடிஎம் கார்டு எடுத்து கொடுக்க சொன்னா வீட்டுல அரிசி வச்சிருக்கோம்ல ஸ்மார்ட் கார்டு அதை கொண்டாந்து சொருகி பணம்னா பணம் மசல்லையா வரும். கார்டை மாத்தி எடுத்துக்கிச்சு. இந்த கிழமையாவது பரவாயில்ல கேட்டு கொண்டு மிஷின்ல சொருணுச்சு. இன்னொரு கிழமைக்கு எதுல சொருன்னு தெரியாம நைட் டியூட்டி பார்த்து வாட்ச்மேன் வாயை போட்டு படுத்து கிடந்தேன். வாயில விட்டு ஆடிட்டு இருக்கு கார்டு. வாயில விட்டு பணம் வருமா? வாயில விட்டு வாங்கிட்டு பணம் எப்படி வரும்? ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் உட்காந்து நாடா பாக்குறது பெரிய விஷயம் இல்ல. இந்த உட்காந்து பாக்குறேன் சிங்கக்குட்டிய உட்காந்து நாடா பாக்குறது பெரிய விஷயம். என்ன காரணம்? இந்த சிவப்பு பெரிய போட்டு சட்டை போடுறவங்க யார் தெரியுதா? தம்பி சச்சின் டெண்டுல்கர் என்றும் பேட்டு இத்த தட்டி வச்சிருக்கேன் உள்ள. அதே பக்கத்துல கோடோட சட்டை போட்டுருக்காங்க ஆனந்த கலர்ல. அவன் தம்பி சட்டேஜா வந்தோட நாடமணிக்கு பின்னாடி அடிச்சா மாதிரி சடச்சடன்னு அதை நீ பாத்துக்கே இல்லையா? மூத்தர் அடிச்சா வேற என்ன அடிக்க போறேன். அது பக்கத்துல வாயை வச்சு ஊதிக்கிட்டே இருக்க. அவன் யார் தெரியுதா? அவன் தான் தம்பி கங்குலி இந்த நக்கமா வச்சிருந்தால அது வந்து அவன் பக்கத்துல சிவப்பட சட்டை போடுவாங்க. அவன் யார் தெரியுதா? அவன் தான் தம்பி நோனி. இன்னைக்கு நல்லா பிள்ளைய சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு நான் சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளை நல்லா சந்தோஷமா இருப்பேன். திங்கக்கிழமை காலையில பள்ளிக்கூடம் திறக்குதா பிள்ளைகளுக்கு அப்போ ஒரு வயிற்று வலி வாய் வலி பேதியில வருது படிக்கிறது. ஆனா இருடா சத்துல ஊதாடுறா எவன் ஊதுறானோ உளுந்து கடிச்சு அப்படி ஊதாரி அது ஊதுனா நீ கேமரா கடைச்சாரியா சரியா சில கூட கொஞ்சம் தொட்டுக்க முடியும். அப்படியே பாத்துக்க இங்க பாத்துக்கிட்டே எதுக்கு சொல்ல வரேன்னா அப்பெல்லாம் நம்ம பள்ளிக்கூடம் போறோம். இங்க பள்ளிக்கூடத்துல போய் நம்மளை
வைக்கணும். விளையாட வயசுனா பிள்ளைங்க தாய்கள் தகப்பன் இருக்கிறது ஒரு 5 வயசு வரைக்கும் தான் பெத்த பிள்ளைய அப்பா அம்மா கிட்ட இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வாத்தியாட்ட இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பொண்டாடிக்கிட்ட போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு மறுபடியும் உட்கார கூட ஆரம்பிச்சிருச்சு. இல்ல ஆத்தாவு மழை விழுதுலாத்தா என்னதான் புயல் அடிச்சாலும் எந்திரிச்சு போக கூடாது. நம்ம சாமி சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு யாரும் நாடகம் பார்க்காம பாதி எந்திரிச்சு போனீங்கன்னா இந்த சாமி பொதுவாக சொல்றேன் எல்லாரும் நீர் எடுப்பு தான் வர்றோம். சுண்ணாம்பு வந்து எதுல வருது இருக்கட்டும் வந்து மறு வரி கொடுத்து பிடிங்க. ஆனை முகத்தோனே பிள்ளையாரே ஐமிகரத்தோனே பிள்ளையாரே 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 பரவையித்தோனே பிள்ளையாரே பரவையித்தோனே பிள்ளையாரே எங்க பகவானே நாயகனே பிள்ளையாரே எங்க பகவானே நாயகனே பிள்ளையாரே ஆனை 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 முகத்தோனே பிள்ளையாரே ஐமிகரத்தோனே பிள்ளையாரே
சொத்து வேணுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல வேணாம் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் திருப்பி இந்த மன்னர் பதவி வேணுமா அப்படின்னு இருக்கேன். அதுவும் வேணாம் அப்படின்னு இருக்கேன். வேற என்ன பொண்ணை கட்டிக்கிறியா அப்படின்னு இருக்கேன். அதுவும் வேணாம் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் என்னதான் வேணும்? என்னை யாரு முதல்ல தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டானோ வந்து எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கேன். இவனா போகல விழுந்து அடிச்சு எவனோ தண்ணிக்குள்ள பிடிச்சி இவனை தள்ளி விட்டுருக்கான். இவன் மிச்சம் வச்சிருப்பா அங்கே ஏறி போயிருக்கான். எதுக்கா சொல்ல வரீங்க? அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி திருவிழா நம்மளுக்கு மனசு சந்தோஷமா இருக்கும் நாடக நடிகர்களுக்கு. ஆனா எனக்கு இந்த மாதிரி கூட்டம் இந்த மாதிரி திருவிழா அப்படின்னு சொன்னாலே மனசுக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் நீ பயப்படுற? என் ஊரு உங்களுக்கு நல்லா தெரியும். அறந்தாங்கி பக்கம் என் ஊரு. அறந்தாங்கில ஒரு பேமஸான கோயில் இருக்கு. சரி, என்ன கோயில்? வீரமாகாளியம்மன் ஒரு கோயில் இருக்கு அறந்தாங்கி பக்கத்துல. அந்த கோயில்ல ஒரு வாரம் முன்னாடி சாமி கும்பிட்டு இருந்தாங்க. சரி சரி, கோயில போய் சாமி கும்பிடுறாங்கல்ல, நம்மளும் கோயில போய் சாமி கும்பிட்டு வரோம்னு கோயில போய் சாமியை கும்பிட்டு வெளியில வந்து சரியான கூட்டம். வெளியில வர்ற இடத்துல ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இந்த கருங்காலி மாலை வியாபாரம் பண்ணாங்க. கருங்காலி மாலை போட்டோம்னு வைங்க, நாக்கு நல்லா வேலை செய்யுமா, நல்லா பேசலாமா, நல்லா பாடலாமா. அந்த மாலையை போட்டோம்னா எல்லாம் வேலை செய்யும்னாங்க. ஒரு மாலை எவ்வளவு தனியா பண்ணி கேட்டேன். சரி, ஒரு மாலை 5000 ரூபாய் அப்படின்னா. என்னடா சொல்ற பொண்ணு? ஆமா தம்பி, இந்த மாலையை வாங்கி நீ கழுத்துல போடு, உனக்கு யோகா கட்டிக்கிட்டு அடிக்க அப்படின்னா. உண்மையில யோகா அடிக்குமானே அப்படின்னு. இந்த மாலையை மட்டும் வாங்கி நீ கழுத்துல போட்டுட்டு போ, உனக்கு யோகா அடிக்கலன்னா என்னை வந்து கேள்றா அப்படின்னா. இல்ல கூட உறுதியா சொல்றேன், நம்மளும் வாங்காம இருக்க கூடாதுன்னு நானும் 5000 ரூபாய் பணத்தை அவன் கையில கொடுத்து உன் கையிலேயே மாலையை போட்டுறான்னு அவனு மாலையை போட்டு விட்டான். மாலையை போட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மாமா. சரி, வீட்டுக்கு வந்தா குடிச்சு நாலாவது கிளம்பணும்ல, குடிச்சுட்டு வந்து கண்ணாடியா பாக்குறேன், கழுத்துல போட்டு மாலையை காணுமியா. மாலையை காண கீழே அறுந்து விழுந்துருச்சா? அறுந்தெல்லாம் விழுகல, குடிச்சுட்டு வந்து கண்ணாடியா பாக்குறேன், கழுத்துல கிடந்த மாலையை காணா. என்னாச்சு மாலை? வேற ஒண்ணும் இல்ல, இவன் கருங்காலி மாலைன்னு சொல்லிவிட்டு ஆட்டா முழுக்க நூலை போத்தாந்து தந்திருக்காயா. இதான் கருங்காலி மாலை. நான் கழுத்துல மாட்டிட்டு வந்துட்டேன். சரியான இடிச்சப்ப நீதான் தெரிஞ்சு ஊத்தி குடிச்ச தண்ணிக்கு கரைஞ்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, கருங்காலி மாலையை போட்டு யோகம் கட்டிக்கிட்டு ஏறும், கல் வச்ச முகத்தை போட்டு யோகம் கட்டிக்கிட்டு ஏறுமாங்க. ஒரு மசிடி ஏறாது. என்னைக்கு நம்மளா உழைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம யோகம் கட்டிக்கிட்டு ஏறோம். அந்த மாலையை போறோம் இந்த மாலையை போறோம்னா எந்த மாலை வேலைக்கு ஆகாது என்பதை அன்பு சொல்லிக் கொண்டு நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு வரமோ தகுந்த சொல்லிருக்கோம். சிவகங்கை மாவட்டம் வட்டம் காஞ்சாபுதூர் கிராமத்தில் எழுந்தக்கூடிய கண்ணியந்த மூர்த்தி ஐயனார் கோவில் பரிவார தெய்வங்களுக்கு இடது கட்டு வரவேற்பு விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் நடத்தக்கூடிய நாடகம் சி வள்ளி திருமண நாடகம் மிக சீரும் சிறப்பு நடந்திருக்கிறது. நல்ல ஒழுங்கு திட்டமா வெற்றி வாசி கொண்டு நடிப்பேச நாயகன் அன்பு மாப்பிள்ளை பொய்யப்படி சேர்ந்து ஜி.எஸ். தமிழன் அவர்கள் மேலே வேடன் வேடன் விருதுநாட்டி காத்துள்ளார். இனிய கொள்ளையாம் அன்பு சகோதரி இன்னிசை அரசி புதுகை சேர்ந்து கலைச்செல்வி அவர்கள் மேலே வெள்ளி நாயகி காத்துள்ளார். விருத்தங்கள் பாடி ஆட்கள் பேசக்கூடிய சொற்ப அரசு தேவகான இசையமுதம் அன்பு மாமா புதுகையை சேர்ந்து தங்கமணி அவர்கள் மேலே நாடாடி காத்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு பக்கம் இடமாகவும் பக்கம் இடமாகக்கூடிய பக்கம் இடக்கரை மெல்லிசை தென்றல் மெல்லிசை திலகம் அன்பப்பா பல மாணவர்கள் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அன்பப்பா பூர்த்தி சேர்ந்து ஆர்கே மூர்த்தி அவர்கள் ஆர்வலை பின்பாடு செய்து காட்டுவார்கள்.
சொல்லி கொண்டு வாங்க. என்ன வாங்க. புதூர் கணக்க வீட்டாளர்களை காஞ்சிரம் கிராமத்தின் சார்பாக அன்போடு நாடக மேடைக்கு வரவேற்கிறோம். காஞ்சிரம் கண்ணாயிரமூர்த்தி ஆலய திருவிழாவை முன்னிட்டு வள்ளி திருமணம் எனும் நாடகத்தை காஞ்சிரம் புதூர் கிராமத்தார்களுக்கு நன்கொடையாக அர்ப்பணித்த புதூர் கணக்க வீட்டார்களுக்கு காஞ்சிரம் புதூர் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஐயா அப்படி முன்னாடி வாங்க. ஐயா அப்படி முன்னாடி. புதூர் கணக்கு வீட்டார்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஏர்வேல் ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணகி மலைச்சாமி அவர்களுக்கு புதூர் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படும். புதூர் கணக்க வீட்டார்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படும். எனக்கு பொன்னாடை போற்றி கௌரவித்த காஞ்சிரம் புதூர் கிராம பொதுமக்களுக்கு எனது ஏரியில் ஊராட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறந்தமல்லி பொன்னாடை பற்றி அனைத்து கிராம பொதுமக்களுக்கு நன்றி நன்றி கண்டு வணக்கம் அன்போடு செல்வது சிறந்தமல்லி மிருகத்தை கல்வி மண்டை ஒத்துவான் அண்ணா எங்களது ஹெல்மெட் மண்டை இந்த மாதிரி சொல்றேன். உண்மையிலே சொல்றேன். நம்ம எல்லாம் பைக்கடி ரோட்ல போறோம்னு வைங்க, போலீஸ்காரர் நம்மளை பார்த்தாங்க என்னடா ஹெல்மெட் போடல வாடகை முடிச்சு போடுவாரு. சரி, ஆனா எங்க அண்ணன் எந்த மாநிலத்துக்கு போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, ஒரு ஆளும் என்ன மறக்க மாட்டாங்க. என்ன காரணம்? ஏற்கனவே மண்டை ஹெல்மெட் போட்ட மாதிரி தான் இருக்கு. 10 வருஷத்துல உனக்கு முதல் விஷயம் அன்பனா செல்வம் அவர்கள் கிராம சேவாக முடிஞ்சிச்சோ சிறந்த முதல் விஷயத்துக்கு கஷ்டம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டே நல்லா கழிக்காம கைதட்டி 3 பேருக்கு நன்றி, 5, 6, 7, 8, 9 பேருக்கு நன்றி என்பதை அன்பு செய்து சிறந்தமல்லி பலவாத்தி மன்னன் பலவாத்தி புகழ் அன்பு லைட் அந்த உயர மட்டும் லைட் தள்ளிச்சுக்காரு. சிறந்தமல்லி பலவாத்தி மன்னன் பலவாத்தி புகழ் அன்பு மாமா புதுகையை சேர்ந்து மதியமானவர்களோட ஆழ்ந்து செஞ்சார் போடுமாமா.
6 மணி அளவில் புதுக்கோட்டை சங்கத்து கிளம்பி வந்தார். மாமா கிட்ட பாரு தாளம் சேர்த்து காட்டுவார். சிங்சம் எவ்வளவு சொல்லி சிக்கணும் செல்லுங்களே பண்ண ஸ்ரீநகரம் ஸ்ரீ ஹரிகரன் சீன் கமிட்டி உரிமை அன்பனார் தருண் என்பதை பிரபு என்பதை அன்போடு சொல்லி செல்லுமில்லை. நாங்கள் இங்கே மெல்ல பேசினால் ஒரு காதுகளுக்கெல்லாம் தெல்ல தெளிவாக விண் உலகின் ஒளி அன் ஒளி வந்து உடைய ஒளிமிகு சவனம் நியூ ரோகம் சவுண்ட் சர்வீஸ் போனேன். நல்லா செக்ஸ் பாட்டா போனேன். ஒளி அன் ஒளி வந்து உடைய ஒளிமிகு சவனம் நியூ ரோகம் சவுண்ட் சர்வீஸ் அன்புள்ளத்திற்கும் அதில் பணிபுரிய அத்தனை அன்பு சார்ந்த நண்பர்களுக்கும் நன்றி நன்றி கந்த வணக்கம். நல்லா ஒளிபெருக்கு இந்த மாதிரி இருந்துச்சு வைங்க கூட நினைச்சு பார்த்து பாடலாம். முந்தனத்து போன ஊர்ல ஏத்துக்கிறேன் கொஞ்சம் வண்டி ஏத்திக்கிட்டு இருக்கிற சாமான புள்ள ஏன் மழை பெஞ்சா நான் சவுண்ட் ஏத்துக்கிறேன் வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்கிற புள்ள அப்படியே சிறந்த ஒளி ஒளிமிகு சவனம் நியூ ரோகம் சவுண்ட் சர்வீஸ் அன்பு உள்ளத்திற்கும் அது பணிபுரிய அத்தனை அன்பு சார்ந்தவர்களுக்கும் நன்றி நன்றி கந்த வணக்கம். மேலும் சாப்பாடு அருமையான ஏற்பாடு. எதை பத்தி நீங்க நம்ம சொல்றோம் இல்லையோ சாப்பாடு அருமையா கொண்டு போய் அருமையான சாப்பாடு அருமையா அந்த வீட்டுல கொண்டு உட்கார குடும்பத்திலே இருக்கிற சகோதரிகள் சகோதரர் அத்தனை இருந்து பலமார் நாக்கால வந்திருக்காளான்னு தெரியல. எல்லாமே சொல்றாங்க பலமார் நாக்கால இன்னைக்கு தான் நினைச்சிருப்பாங்க. என்ன நினைச்சிருப்பாங்க நாடாக்காரங்க எல்லாம் எவ்வளவு திங்கிறாங்க பாரு அப்படிலாம் நினைக்காம நல்லா அருமையா சாப்பாடு போட்டாங்க. உண்மையா சொல்றேன் மாமா இந்த மாதிரி திருவிழா நடத்துறதோ இந்த மாதிரி ஒரு கோயில் சாமி கும்பிடுறதோ இல்ல இறந்து கட்டு விழா வைக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது. நம்மள மாதிரி 10 நாடார்கள் ஊர்ல கொஞ்சம் சாப்பாடு போடுறா பத்தியா அதான் உண்மையிலே பெரிய விஷயம். எப்படி ஏன் தெரியுமா எங்களை மாதிரி 10 நாடார்கள் நீங்க சோறு வருது ஒண்ணு 10 பிச்சைக்காரங்க சோறு வருது ஒண்ணு. என்னப்பா நான் தப்பா சொல்லப்பா பிச்சைக்காரன் என்ன பண்ணுவேன் வீடு விட தட்டி எடுத்துட்டு போய் பிச்சை கேட்பான். நம்ம என்ன பண்றோம் ஒரு மகேந்திர வேணும் புதுக்கோட்டையில போட்டு கூட்டியாந்து ஊர்ல நிப்பாடி விட்டு வீடு விட போய் பிச்சை கேட்கிறோம். கௌரவமா லைட் போட்டு பிச்சை கேட்கிறோம் லைட் போடாம பிச்சை கேட்கிறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கட்டும். சிறந்த முறை இந்த மாதிரி சாப்பாடு போட்டான்னு வச்சுக்கோங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா நல்லா சாப்பிடலாம். சரி ஒரு வாரம் எத்த மகன் நாடகம் சரி நாடகம் எல்லாம் போய் சாப்பிட போய் உட்காந்தாச்சு. மீன் வச்சா முட்டை வச்சா கறி வச்சாங்க சாப்பாடு தான் மாமா கொண்டாச்சு வாயில் வைக்க போனேன். ஊர்ல இருந்து ஒரு பெரிய மனுஷன் வந்தாரு. நீ தான் தம்பி பப்புனா பண்ணாரு. ஆமா ஐயா நான் தான் பப்புனா போனேன். இப்பவே மணி 10 இதுக்கு மேல நீ பவுடர் ஓட்டு மயிர இன்னொரு சாப்பாடு சொல்லுமா ஒரு விஷயம் ஆகுறது என்னன்னா இந்த ஹோட்டல்ல போய் நீங்க நிறைய பேர் சாப்பிடுவீங்க. ஹோட்டல்ல கம்ப்யூட்டர் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா எல்லாருக்குமே தெரியும். அந்த கம்ப்யூட்டர் எல்லாம் போட்டாங்கன்னா அந்த ஹோட்டல்ல யாரும் சாப்பிடாங்க. எதுக்கு சொல்லுவேன்னா அந்த கம்ப்யூட்டர்ல நீங்க சாப்பிட கேன்சர் சொல்லக்கூடிய நோய் அதிகமாக ஒரு தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது ஒரு லப்பர் தான். நீங்க சாப்பாடை போட்டு ஊற வைக்க அதுவும் சேர்ந்து ஊறும். அதை பிணைஞ்சு உள்ளது இல்லைன்னா அதுவும் சேர்ந்து உள்ள அன்னைக்கு லப்பர் வாய்ப்புல போயிடும். அன்னைக்கெல்லாம் தொண்டி பக்கம் நாடகம் முடிச்சுட்டு வந்து தொண்டில டீ குடிச்சுட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்க ஒருத்தன் பொட்டாடிக்க போன் பேசிட்டு இருக்கேன். வரேன் வையே என்ன சாமா ஏதோ குறைக்கிற மாதிரியே போன் பேசிக்கிட்டு இருந்தேன். போனை வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே பொட்டா வச்சு குருமா ஊத்திட்டாங்க. அது ஃபுல்லா ஊறிடுச்சு. இவன் பொட்டா படிச்சு உள்ள அமுக்குற சாக்குல எதையும் பிச்சு உள்ள தள்ளிக்கிட்டு இருக்கேன். மாடு மாதிரி எல்லாம் சேர்ந்து உள்ள போய் அதனால யாரும் அந்த கம்ப்யூட்டர்ல கூட சாப்பிடாதீங்க. அப்படி கம்ப்யூட்டர்ல போடுறாங்களா 2 நாளைக்கு ஹோட்டல விட்டு எந்திரிச்சு வெளியே வாங்க. 4 நாள் வாடகை வாங்கிடுவேன். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட போட்டுக்கிட்டே இருப்பா பார்த்தாங்களா பார்த்து சாப்பிடுங்க பாய். அன்போடு சொல்லிக்கொண்டு பொதுமக்களே வருக என்று உங்களை அன்போடு அழைப்பது கிராம பொதுமக்கள் யாதவர்கள் எங்கே நற்பணி மன்றம் கஜகுணம் புதுவர் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் நாடகத்தை அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளருமாகிய அன்பனா கே கருங்குளம் பாலு அவர்களும் கணினி ஒளிப்பதிவு மாயகுளம் மாதவன் யூடியூப் சேனல் அன்பனாரோடு இணைந்து உண்மையிலே சொல்ல போனோம்னா இந்த நாடகம் நேற்று நடக்க வேண்டியது இன்னைக்கு நடக்கக்கூடிய நாடகம் நேற்று நடக்க வேண்டியது மழை வச்சு நாடகம் நின்று வச்சு இன்றைக்குமே இந்த நடிகர்கள் வேற ஊருக்கு போக வேண்டிய ஆளுங்க எல்லாம் மரமரவங்க நாடகத்துக்கு போக வேண்டிய ஆளுங்க நாடகம் நின்று காரணம் இருக்கிறேன்னு உடனே அண்ணன் ஏற்பாடு பண்ணி போட்டு நாடகத்தை சிறப்பாக அமைச்சிட்டாரு. எப்படி இருந்தாலும் விடிய வரைக்கும் நாடகத்தை பார்த்து கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா நாடகத்தை பார்த்து விடிய பாத்தீங்கன்னா இந்த வழி திருமணத்துல சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? நாடகத்தை விடிய நீங்க உட்காந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆனவங்களுக்கு டைவர்ஸ் ஆகும். புள்ள உறக்கம் ஆப்பாடி கோத்துட்டு போய்கிட்டு இருக்க நல்லபடியா உட்காந்து பாருங்க. இடையில யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. ஏன்னா ஏற்கனவே காட்டி மடியில் கொண்டாந்து விட்ட மாதிரி இருக்கு. நீங்க எந்திரிச்சு போயிட்டா பயம் வர ஆரம்பிச்சு ஆத்தாக்கலாம். எல்லாருக்கும் நல்லபடியா நாடகத்தை பாருங்க என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு எதில் விட்டு நம்ம இருக்கட்டும். நம்ம எல்லாரையும் உயிரோட கொடுத்த வேறு டிரைவர் அவரை கண்டிப்பா நன்றி சொல்லி ஆகணும். ஏன் சொல்ல வர்றேன் சொல்ல வர்றேன் ஒரு வாரம் காளையார் கோயில் பக்கம் நாடகம் சரி நாடகம் எல்லாம் கிளம்பி வந்துகிட்டு இருந்தோம். மாநகரியை தாண்டி வண்டி வந்துச்சுல நாடகம் எல்லாம் வேண்டிய போட்டு நல்லா தூங்கிட்டு உள்ள இருந்து எல்லாரும் டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன். சரி காளையார் கோயில் தாண்டினா டிரைவர் கொண்டாடி வீடியோ கால்ல வந்திருக்கு. போன் பண்ணிட்டு வீடியோ கால்ல இவன் ஒரு கையில ஸ்டேஜ் முடிச்சுக்கிட்டு வீடியோ கால் அப்படி எடுத்துக்கிட்டு செல்லம் குளிச்சிட்டியா நான் இன்னைக்கு வரமாட்டேன்னு சொல்லுவான். நாடகத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் 10 பேர் உள்ள படுத்திருக்காங்க நீ நம்பி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சொல்லலாம். ஒண்ணு மச்சல காலைல வெள்ளி வந்து பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிடு கொடுக்கவா கொடுக்கவான்னு இல்ல 3வது கொடுக்குறேன்னு கொண்டு நின்று நெல்லு
அப்படியா? சரி மாமா போங்க. மெல்ல மெல்ல எங்க டான்ஸ்கார டவுசரோட வர சொல்லுவா. கூழு புளி பாக்குறியா? சரி உட்காரு. அடுத்த நாள் சரியா வரும். சரியா? கரெக்டா நாங்க வர்ற இடத்துக்கு தெரியும். என்ன போடுறோம் இருக்கணும். சேர்ந்து மொழி போயிட்டு பொம்பளை விட முடியும். ஹலோ ஹலோ தமிழ் மொழி காத்து தலைவனையா யாரப்பணம் கேட்டு குழந்தையா அப்பனுக்கு பாடம் சொல்லி அறுபட ஆட்சி செய்யும் என் சாமி முருகனையா வெற்றிவேல் முருகனுக்கு சின்ன சின்ன குருவையா சிங்கார முருகையா புத்தி புத்தி தமிழ்
அப்படியே சொல்லுவேன்னா புதுக்கோட்டை சங்கத்திலே 1ஆம் நம்பர். ஏய் நல்ல மனுஷனா நீங்க சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா குந்தி குந்தி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலனவே சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக ஆனந்த இறந்து வந்து பொண்ணுக்கு ஒன்றாக அன்பாண்டி இணைந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக ஆனந்த இறந்து வந்து பொண்ணுக்கு சரியா